வழிகாட்டுறதுக்கு ஆள் இருந்துச்சு, அடிக்க வைக்கிறதுக்கு. என்னுடைய பெரியப்பா, அவர் பெரியப்பான்னு சொல்றதை விட குருநாதர்னு நான் வச்சுக்கோம். ஆசிரியர் தான் ஒருத்தர் வந்து சாதாரணமானவனும் சாதனையாளர் ஆகும்போது ஆசிரியர். அந்த வகையில பார்த்தா என்ன வந்து சாதாரணமா இருந்தது என்ன, இங்க நிக்க வைக்கிறது காரணமா இருந்தது யாரு, நல்லவனா வளர்ந்தது, நல்ல குணத்தோட வளர்ந்த எங்க அப்பா எனக்கு வழிகாட்டியவர் அப்படின்னு பார்த்தா திரு கந்தசாமி அவர். இங்க இப்போ நிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரும் பண்ணிட்டு அவ்வளவுதான். காமராஜர் பள்ளியில தான் நான் படிச்சு வந்தேன். ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி நான் படிச்சது தமிழ் பீரியட். ஒரு வகையில காமராஜர் நான் படிப்புக்கு காரணம் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு இன்னொரு காமராஜர் போன்ற தலைவர். அதே வழி வந்து என்னுடைய ஆசிரியர். என்னுடைய வாழ்க்கை நான் முழுவதும் காமராஜர் படம், இவருடைய படம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வந்து பயணிக்கிறேன். இது வந்து கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஆசிரியர் வணங்கணும் அப்படின்னா மாதாபிதா குரு தெய்வம் சொல்லணும். அப்படி என்னுடைய ஆசிரியரை நான் பார்க்கறது திரு கந்தசாமி. பேரண்ட்ஸ் வந்து நிறைய பசங்க வேலைக்கு போறது இல்லை, வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சினிமாவோட காட்டுறது இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வேலை இல்லை அப்படின்னு வருது. ஒரு பக்கம் நிறைய வேலை போல வேலை செய்யறவங்க நிறைய மேனேஜர் லெவலில் நிறைய பேர் எடுக்க பண்றோம். அவருக்கு ஏதோ ஒரு ஸ்கில் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிறோம், ஏதோ பீஸ் வாங்குறாங்க, பரீட்சை எழுதுறாங்க, வெளியே வராங்க. அவனுக்கு எங்க வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி கொடுக்குறது. யாருமே படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது உனக்கு உண்டான வேலை எங்க இருக்குன்னு யாருமே சொல்றது இல்லை. அது தெரியாதனால நம்ம மாணவர்கள் வந்து எங்கேயும் வேலைக்கு போறது, எங்க போறது, என்ன பண்றது, என்ன படிக்கணும், நான் படிச்ச படிப்புக்கு எங்க வேலை இருக்கனே தெரியாம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், இந்த டிகிரி முடிச்சிட்டோம் வந்தவங்க நிறைய பேர் பார்ப்போம். அது எஸ்எம்எஸ் டைரக்டர் ஜோதி குமரேஷன் அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு மாசமும் நீங்க வந்து ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து எஸ்எம்எஸ் மேனேஜர் டைரக்டர் ஜோதி அவர்கள் வந்து என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய ஏற்படுத்தி பேரண்ட்ஸ் முதல்ல அவேர்னஸ் கொண்டு வரணும். பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எதனால வேலை கிடைக்கல, நிறைய வேலை இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் அவங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்றது கண்டுபிடிக்கும். Good morning. Very warm welcome to everybody. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ்எம்எஸ் வந்து ஒரு வருஷமும் கேரியர் கைடன்ஸ் மீட் நடத்துகிறோம். போன வருஷம் குமரம்பாளையம் அங்கே வந்து மீட் பண்ணும்போது ஒரு 100+ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருந்தாங்க. இந்த வருஷம் சேலத்தில் நடத்துகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. சேலத்தில் தமிழ் சங்கத்தில் நடத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். எங்கள் கூட கை கொடுத்த எங்களுடைய முன்னோர்கள், ஆசிரியர்கள், இங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், பணி நிறைவு பெற்ற பிரின்சிபல்ஸ் அவங்க இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் அனைவரும் இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க. என்னை வழிநடத்தியவர் முதல்ல மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அம்மா, என்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஆசிரியர் வணங்கணும் அப்படின்னா மாதாபிதா குரு தெய்வம் சொல்லுவோம். அப்படி என்னுடைய ஆசிரியரை நான் பார்க்கறது திரு கந்தசாமி அவர்கள். எனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர். தாமங்கலம் நாடக பேரவையினுடைய தலைவர், காமராஜர் பேரவையினுடைய தலைவர், இவர்கள் இருவரும் நான் படிக்கும் போதிலிருந்து எனக்கு வழிகாட்டியவர். இந்த ஊரில் இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்ச உடனே அவர்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவர்கள் முன்னிலையில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஆபத்துல இங்க வந்து அவர்கள் இருவருக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும்
தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னோர்களுக்கும் என்னுடைய நன்றி. SMS கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இதனோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஒருவருக்கும் தனித்தனியா இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்திருக்கேன், நான் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ். நான் வந்து ஒரு 17 வருஷமா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு SMS மெடிக்கல் டைரக்டர் ஜோதி குமரேஷன் அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டியூட் தான். யாரை வேணாலும் வேலைக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து எனக்கு வழிகாட்டிய என்னுடைய முன்னோர்களை வைத்து உலகத்துக்கெல்லாம் கொண்டு வரணும். நான் படிச்ச இதே ஊர்ல நம்ம ஊர்ல இருக்கிற மாணவர்களும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது எப்படி எல்லாரும் எப்படி வேலை கிடைக்க முடியும்? நிறைய பேர் வந்து வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிச்சாலும் வேலை இல்லை, எது படிச்சாலும் வேலை இல்லை, நிறைய பேர் வேலை இல்லை அப்படின்னு இருக்கிறோம். ஒர்க் பண்ற எங்களுக்கு தெரியும் கம்பெனிஸ்ல நிறைய வேலை இருக்கு, லட்சக்கணக்கான வேலை கொண்டு கிடக்குது. வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் வேலை நிறைய இருக்கு, இன்னொரு பக்கம் வேலை இல்லை. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் SMS உடைய பெரிய நோக்கமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மாசமும் நீங்க வந்து ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து SMS மேனேஜர் டைரக்டர் ஜோதி அவர்கள் வந்து என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய ஏற்படுத்தி பேரண்ட்ஸ் முதல்ல அவேர்னஸ் கொண்டு வரணும். பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எதனால வேலை கிடைக்கல, நிறைய வேலை இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் அவங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்றது கண்டுபிடிக்கும். அப்ப நம்மள மாதிரி இருக்கிற சேலத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து படிக்கிறவங்க தான் நல்லா இருக்கும். நான் வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். என்னுடைய பெற்றோர்கள் அவ்வளவா படிச்சது கிடையாது. எங்க அப்பா வந்து 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு, அம்மா வந்து ஸ்கூல் படிச்சதே இல்லை. நான் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப கல்வியில் படிக்கிறதுக்கு எனக்கு வழிகாட்டியா இருந்தவர் திரு கந்தசாமி அவர்கள். நான் என்ன படிக்கணும், பாலிடெக்னிக்கா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்தோம். அவர் இல்லைனால எனக்கு வாழ்க்கை எங்கேயோ திசை மாதிரி போயிருக்கணும். அவர் போட்ட ஒரு விதைக்கு இருந்துதான் ஒரு மரம் உள்ளது, அந்த மரத்துல இருந்து பல கனிகள் கத்தெடுக்குதுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலை கிடைச்சது. அதுக்கு காரணம் திரு கந்தசாமி அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒரு சின்ன விதை. அதை நன்றி சொல்வதற்காகவே இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராம் SMS மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி நிறைய வேலை இருக்கு, அப்ப எங்க கேப் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய பசங்க வேலைக்கு போறது இல்லை, வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சினிமாவோட காட்டுறது இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வேலை இல்லை அப்படின்னு வருது. ஒரு பக்கம் நிறைய வேலை இது போல வேலை செய்யறவங்க நிறைய மேனேஜர் லெவலில் இருக்கும், நிறைய பேர் இன்கம் பண்றோம். அவருக்கு ஏதோ ஒரு ஸ்கில் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிறோம், ஏதோ ஃபீஸ் வாங்குறாங்க, பரீட்சை எழுதுறாங்க, வெளியே வராங்க. அவனுக்கு எங்க வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி கொடுக்குறது யாருமே படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது உனக்கு உண்டான வேலை எங்க இருக்குன்னு யாருமே சொன்னது. அது தெரியாதனால நம்ம மாணவர்கள் வந்து எங்கேயும் வேலைக்கு போறது, எங்க போறது, என்ன பண்றது, என்ன படிக்கணும், நான் படிச்ச படிப்புக்கு எங்க வேலைகளே தெரியாம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம், இந்த டிகிரி முடிச்சிட்டோம் வந்தவங்க நிறைய பேர் பார்ப்போம். அது எப்படி அப்ளை பண்ணணும், எனக்கு உண்டான வேலை எந்தெந்த கம்பெனிக்கு இருக்கு, அதுக்கு என்ன நான் எப்படி தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவகாசம் கூட இல்லாம இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க. 4 பேர் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா யார் வேணாலும் ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் இப்போ முடிச்சு கேட்க நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச தெரியாது. அதை வந்து நம்ம அவங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணோம்னா எல்லாருக்கும் இங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். எல்லாருக்கும்
வேலை எஸ்எம்எஸ் இன்ஸ்டியூட்ல அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, பேச தெரியாது, தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கா, ஏதோ ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து சொல்லிக் கொடுக்கணும். 45 நாள் 45 days ட்ரைனிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆல் டிகிரிஸ் இன்னைக்கு ஐடி கம்பெனியில வரக்கூடிய ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டுருப்பாங்க, எனி டிகிரி, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஐடி கம்பெனியில வேலை, எல்லா கம்பெனிலையுமே வந்து வேலை. ஐயா நாராயணன் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. கரெக்டான டைம்ல ஐயா வந்து வந்திருக்கிறார். நான் பேசக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி சார். ஐயாவை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் பேசிட்டு இருந்தேன். அவருடைய கம்யூனிகேஷன், அவர் எப்படி பேசுறாரு, அவர் தொலைநோக்கு பார்வை, அதை பார்த்து நான் வியந்து போனேன். திரு கந்தசாமி அவர்களை அறிமுகப்படுத்தி போது இவர் இப்படி பேசுவார் அப்படின்ட்டு முன்னாடியே அந்த எதிர்பார்ப்பு நான் அவருடைய கம்யூனிகேஷனை பார்த்து ரொம்ப வியந்தவன். இப்படி இன்னைக்கு படிச்சு வர்ற இளைஞர்கள் ஒரு வேலைக்கு போகலாம் 4 பேர்த்த எப்படி பேசணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்களா, அதை வந்து என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு எங்களை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க அப்பா அம்மாவை என்னுடைய பையனுக்கு இதெல்லாம் குறை இருக்கு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும், இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற தெளிவை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், அவங்க அப்பா வச்சு இன்டர்வியூ பண்ணணும். அவனுக்கு என்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல அவன் படிச்சிருக்கான 4 வருஷம் என்ன படிச்சவே தெரியாம வெளியே வந்திருக்கா அப்படின்னா அதை எப்படி வந்து அவன் சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு உண்டான வேலை எங்க இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு இன்டர்வியூனா என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க, செல்ஃப் லேர்னிங். இன்னைக்கு வந்து எல்லாருக்கையும் ஒரு மினி கம்ப்யூட்டர் இருக்கு, மொபைல். அந்த மொபைல்ல இல்லாத எதுவுமே கிடையாது. அதுல டைப் பண்ணா எல்லாமே வருது கூகுள். அதை பயன்படுத்தி எப்படி வந்து அவனுடைய வேலையை தேடிக்க முடியும் அப்படிங்கிறது அவனுடைய செல்ஃப் லேர்னிங். அவனுடைய வேலைக்கு அவனே எப்படி ரெடி பண்ணிக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அவனுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும், இன்டர்வியூல முதல்ல 15 நிமிஷம் அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எப்படி பேசணும் இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தமிழ் வச்சுட்டு நம்ம வேற ஸ்டேட்டுக்கு போக முடியுமா, போக முடியும். அப்ப பேசிக் இங்கிலீஷ் ஒருத்தருக்க நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு காலேஜ் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. யாராவது ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க இந்த போனதுல யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லாம நீங்க எந்த தொழிலுமே இல்லை. மெக்கானிக்கல் போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் சரி, ஒரு டெக்ஸ்டைல் போனாலும் சரி, ஒரு ஷோரூம் போனாலும் சரி, கார் சர்வீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்க போனாலும் கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் இல்லாத தொழிலும் கிடையாது. கம்ப்யூட்டர் இல்லாத தொழில் செய்ய முடியாது. கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கணும். என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் கம்யூனிகேஷன் சொல்லிக் கொடுக்கணும். செல்ஃப் லேர்னிங், அவனே அவன் படிச்சதுக்கு உண்டான படிப்பை திரும்ப அவனால படிக்க முடியுமா. மெக்கானிக்கல் படிச்சிருக்கானா மெக்கானிக்கல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், அவனே வந்து கூகுள் யூஸ் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணி எப்படி படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நாள் வேஸ்ட் பண்ணா எவ்வளவு உனக்கு வந்து எவ்வளவு லாஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இந்த படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல படிப்பு எவ்வளவு முக்கியம், நீ படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ரெடி பண்ணணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமா அவங்க என்ன துறையில படிச்சிருக்காங்களோ அதற்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் வரவழைச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்கணும். மெக்கானிக்கல் படிச்சிருந்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆல்ரெடி ஒர்க் பண்ற 15 வருஷம் கம்பெனியில ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. கம்ப்யூட்டர் படிச்சிருந்தா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தா அக்கௌண்ட்ஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ற 10 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. எஸ்எம்எஸ் என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றாங்க.
இதுதான் எஸ்எம்எஸ் பண்றாங்க. அப்ப அந்த கம்பெனியில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் காலையில early morning யார் வேணாலும் எந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த எஸ்எம்எஸ்ல ஜாயின் பண்ணா அவங்களுடைய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 6 to 8 நீ படிக்க வேண்டியதை படிச்சுட்டு உங்களுடைய ரெகுலர் வேலைக்கு போயிடும். இப்படி 45 நாள் ஃபாலோ பண்ணா 45 நாள் முடிஞ்சு எந்த வேலைக்கு வேணாலும் போகிறதுக்கு உங்களை ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 10 ஒரு 15 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அவங்களே வைக்கிறாங்க. இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் கம்பெனியில இன்டர்வியூ பண்ற எம்ப்ளாயிஸை வர சொல்லி அவங்களை இன்டர்வியூ பண்ண வைப்பாங்க. இந்த 10 ரவுண்ட்ல முதல் ரவுண்ட்ல நீ பண்ண மிஸ்டேக் இல்லை. நம்ம நீ பேசுற இங்கிலீஷ் சரியில்லை, நீ சொல்றது இது ஆன்சர் சரியில்லை, இப்படி சொல்லணும், இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது. எப்படி ஒரு மேடை பேச்சு மேடை நாகரிகம் இருக்குதோ அந்த மாதிரி இன்டர்வியூக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது. எனக்கு இது ஆஃபீஸ், நான் கிரிக்கெட் விளையாடுவேன், நான் டிவி பார்ப்பேன், நான் போட்டோகிராஃப் எடுப்பேன், இதெல்லாம் ஒரு சில பேர் இன்டர்வியூல சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லக்கூடாது. அது ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இதை சொல்லி கொடுப்பாங்க. முதல் ரவுண்ட் எடுக்கிறவங்க அவங்களோட ஃபீட்பேக் எழுதிட்டு 2வது ரவுண்ட் கொடுப்பாங்க. ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடுத்த ரவுண்ட்ல வரக்கூடாது. அதே வந்துச்சுன்னா இது போன ரவுண்ட்லயே அவனுக்கு சொல்லியாச்சு, இந்த மிஸ்டேக் தான் கரெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்படி 10 ரவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன், கம்பெனியில போயிட்டு அவங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எப்படி பேசணும், இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகாம இருக்காங்க. படிக்க தெரியாமலோ படிக்காமலோ நிறைய மார்க் வாங்காமலோ இல்லை, 90% 99% மார்க் எடுத்தவங்களாம் வேலைக்கு போகாம இருக்காங்க. அப்போ வேற ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா பேச தெரியும். எனக்கு எல்லாம் படிக்க தெரியும் சார், எல்லாமே புரிஞ்சுக்க தெரியும், பரிச்சை எழுத தெரியும், ஆனா பேச தெரியும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாது. இதை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் எஸ்எம்எஸ் உடைய நோக்கமா இருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவனையே உட்காந்து படிக்க சொல்லணும். 8 மணி நேரம் வேலைக்கு போறதா நினைச்சுக்கிட்டு இன்னில இருந்து படிக்க சொல்லிடுவோம். நான் முதல் நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் வீட்டுல இருந்து நான் வீட்டுல ரூபா போய் கூட்டிட்டு ஆபீஸ் போயிட்டா வீட்டு வேலை செய்ய முடியுமா? அப்பா அந்த வேலை சொல்றாங்க, அப்பா இந்த வேலை சொல்றாங்க, பெண்களை தான் சமையல் பண்ணணும், இதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு டைம் இருக்காங்க. எங்கிட்ட எப்போ வந்தியோ நீ ஒரு வேலைக்கு போயிட்டு நினைச்சு இது ஒரு ட்ரைனிங்கு. வேலைக்கு போனா ஒரு கம்பெனியில முதல் நாள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? கம்பெனி நம்ம கம்பெனியில இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இத்தனை பேர் இருக்காரு, இவர் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர், இவர் தான் லீடர், இவர் தான் வந்து அவனுக்கு வேலை கொடுப்பாரு, இந்த வேலை தான் நீ செய்யணும், இந்த வேலையை முடிச்சுட்டு நீ இவருக்கு கொடுக்கணும். அது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா உனக்கு திருப்பி ஃபெயில் வரும். நிறைய மிஸ்டேக் பண்ணினா உனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காது, உனக்கு வேலையை வந்து இப்படிதான் ட்ரைனிங் ஆகணும். 45 நாள் வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போனா என்ன நடக்கும், எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அப்படிதான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல வந்திருக்காங்க, சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. எங்களுடைய முன்னாடி படிச்சுட்டு வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து அவார்டு வாங்க போறாங்க. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு வேலை இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு தகுதி இல்லாதவங்க யாருமே பெற்றோர்கள் அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஆனா வழிகாட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் கிடையாது. இப்படிதான் போகணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருந்துச்சு. படிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய பெரியப்பா, அவர் பெரியப்பான்னு சொல்றதை விட குருநாதர் நான் வச்சுக்கோம். ஆசிரியர், ஆசிரியர் தான் ஒருத்தர் வந்து சாதாரணமானவரும் சாதனையாளர் ஆகும்போது ஆசிரியர். அந்த வகையில பார்த்தா என்ன வந்து சாதாரணமா இருந்தது என்ன, இங்க நிக்க வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா என்னை பெற்றெடுத்தவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். நல்லவனா வளர்த்தது, நல்ல குணத்தோட வளர்த்த எங்க அப்பா எனக்கு வழிகாட்டியவர் அப்படின்னு பார்த்தா திரு கந்தசாமி. இங்க இப்போ நிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரும் பண்ணிட்டு அவ்வளவுதான். காமராஜர் பள்ளியில தான் நான் படிச்சு வந்தேன். ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி நான் படிச்சது தமிழ். ஒரு வகையில காமராஜர் நான் படிப்புக்கு காரணம் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை வழிகாட்டுறதுக்கு இன்னொரு காமராஜர் பண்ற தலைவர். அதே வழி வந்து என்னுடைய ஆசிரியர். என்னுடைய வாழ்க்கை நான் முழுவதும் காமராஜர் படம் இவருடைய படம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வந்து பயணிக்கிறேன். இது வந்து நான் வளர்ந்து வந்த விதம்
வழிகாட்டுறதாம வேலைக்கு போகிறத வழிகாட்டுறதுக்கு எனக்கு வழி அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருந்தால் எனக்கு அதுவும் அவர் செய்திருப்பாங்க. படிச்சு முடிச்சு நான் வந்த உடனே என்னுடைய குடும்பத்துல என்னுடைய ஊர்லயே நான் தான் முதல்ல காலேஜ்ல படிச்சவன். இதுக்கு முன்னாடி யாரும் படிச்சது கிடையாது. காலேஜ் வரைக்கும் படிச்சவன் நான் தான். அவங்க வழிகாட்டுறது யார் இருக்காங்க? படிப்புக்கு வழிகாட்டுறாரு, வேலைக்கு போகிறது வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப நானா எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் சென்னையில 3000 சம்பளம், நைட்டு 10ல இருந்து காலையில 6 வரைக்கும் நைட் வேலை செய்யுது. என் படிப்புக்கும் அந்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னொரு வேலை கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, டாக்டர் பேஸ் பண்ணோம், நைட்ல ஒரு 6 ஹவர்ஸ் வேலை செய்யுது. அங்க இருந்து பெங்களூருக்கு வேலை கிடைச்சி இந்த பிஸ்கட் வருது இல்லையா, ஐடிசி கம்பெனி, அங்க வேலைக்கு பண்ணோம் 10,000 ரூபாய். அங்க ஒரு வேலை செய்யுது. அங்க இருந்து 4000 படிச்சுட்டு திரும்ப வேலைக்கு பண்ணோம். இப்படி எனக்கு தெரியாத வழியில கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு என்னுடைய ஸ்கில்லை நான் வளர்ந்துருக்கேன். கம்யூனிகேஷன் இப்ப நான் பேசுற அளவுக்கு நல்லா பேசிட்டு நினைக்கிறீங்களா? காலேஜ் சொன்னேன். இன்னைக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நானும் நிறைய இடத்துல போய் ஃபெயில் ஆயிடுறேன். ஸ்டேஜ்ல பேச முடியாம அவமானப்பட்டு கீழே இருக்கு. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாடம். அதை மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கணும். உடனே இது ஆரம்பிச்சேன். எனக்கு டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதாவது யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு 15 வருஷமா ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி அவங்களும் டீச்சர். அவங்க இப்ப குழந்தைங்களாம் வளர்ந்து பேசுனதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு வரும்போது நான் ஒருத்தருக்கு 2 பேர் பண்றது நீங்க ஏன் பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடாது அப்படி ஆரம்பிக்கப்பட்டதா எஸ்எம்எஸ். 2-3 வருஷமா 20 பேர் 30 பேர் 50 பேர் இப்படி ஒரு வேலை. இதுல ஒரு குறைந்த கட்டணத்துல 45 நாள் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆன்லைன் சொல்லிக் கொடுக்க போறாங்க, ஆஃப்லைன்ல சொல்லிக் கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் பெங்களூர்ல ரன் பண்ணிட்டு இருந்த பிரான்ச் ஸ்டாஃப் 2 நாள் போகுது. எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, என்னால படிக்க முடியாது. அப்போ கம்ப்யூட்டர் வாங்க முடியாது. எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நீ கம்ப்யூட்டர் இருக்கு. எம்காம், பிகாம், சிஏ, எம்சிஏ, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க எப்படி ஸ்மார்ட் போன் எல்லாரும் யூஸ் பண்ணணும். படிக்கிறத போல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும். எதுக்குன்னே தெரியாது, யூடியூப் பார்க்கறதுக்காக போன் வாங்க வச்சிருக்கு. அவன் போன் வாங்கினா அவனுடைய கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தான். அவன் என்ன பண்றாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இது தெரியாம பல பேர் போன் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இல்லாத வேலை எதுவுமே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போக கம்ப்யூட்டர், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போக கம்ப்யூட்டர், ஒரு சிவில் இன்ஜினியர் போக, சிவில் இன்ஜினியர் பெங்களூர்ல வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. சிவில் இன்ஜினியருக்கு டிசைன் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க. சிவில் இன்ஜினியர் அதை போய் வீடு மட்டும் தான் கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் போடணும். டிசைன் போட்டு அப்ரூவல் ஆகணும், கவர்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுற பிளான். எதுக்கு போனாலும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு. இப்போ ஃபிளிப்கார்ட், அமேசான்லாம் எல்லாம் ஆன்லைன் டெலிவரி பண்றாங்க. அங்கே கம்ப்யூட்டர் படிச்சவங்க, கம்ப்யூட்டர்ல நிறைய டிபார்ட்மெண்ட், ஒரு கம்பெனி போனா பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வேலை தேவை. ஒரு கம்பெனி எடுத்துக்கணும். இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். அது எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், டெலிவரி, லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங், HR, ஃபினான்ஸ். ஒரு கம்பெனில பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு கம்பெனில எல்லாத்துக்குமே வேலை இருக்கு. ஃபினான்ஸ் படிச்சவங்க எந்த டிபார்ட்மெண்ட் போக முடியும்? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அவருடைய அக்கௌண்ட்ஸ் என்ன, டெய்லி சேல்ஸ் என்ன நடக்குது, ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, இதெல்லாம் எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்குமா? இப்போ டாடா பிர்லா, ரிலையன்ஸ், அம்பானி அவங்களே உட்காந்து கணக்கு பார்க்க முடியுமா? இந்தியாவுக்குள்ள 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. பிர்லா குரூப் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்குள்ள 10,000 கடைகள் இருக்கு. அவங்களுக்கு பிசினஸே பார்த்தீங்கன்னா 100-200 பிசினஸ் இருக்கு. டாடாவுக்கு எத்தனை பிசினஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்? டாடா சால்ட், டாடா சீல், டாடா கம்யூனிகேஷன், டாடா மோட்டார்ஸ். அவங்க எந்த ஃபீல்டே கிடையாது. இப்போ இத்தனை கம்பெனி ஒரு ஆள் எப்படி ரன் பண்ண முடியும்? ஓனர் எப்படி டெல்லியில் இருக்கான்னு எல்லா கம்பெனியும் எல்லா பிசினஸும் டெய்லி எப்படி மெயின்டைன் பண்ணுறது? எல்லாமே கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன். 10,000 கடைகள் நடக்கிற சேல்ஸ் எல்லாமே எவ்ரி மினிட் போன் அப்டேட் ஆகும். ஒரு நிமிஷமும் சேலத்துல 10 கடைகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் அவங்க போகும். இன்னைக்கு இங்க தாராளத்தில் இருக்கிற பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் ரன் பண்றாங்க. ஃபோன் டிரான்சாக்ஷன் தான் ஏதோ வந்து போக முடியாது. இப்படி இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்துல கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒரு கம்பெனியில பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய தேவைப்படுது, நிறைய ஓப்பனிங்ஸ். நம்ம ஆளுநர் எங்க இருக்குது, எங்க தேடணும், நான் என்ன படிச்சிருக்கேனே பல பேருக்கு தெரியும். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ஐயா கந்தசாமி எப்படி வழி காமிச்சாலும் நான் அந்த மாதிரி பல பேருக்கு வழி காட்டணும் அப்படின்றதுல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வழி காமிச்சிருக்கேன். இது படிச்சா வேலைக்கு போகலாம். அவங்க கிளாஸ்ல 20 பேர் 80 பேர் ஒரு கிளாஸ் இருக்கு. எல்லாருக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுத்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தது. ஒருத்தர் கூட இருந்து வந்து அப்ப நீங்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. படிச்சுட்டு இருக்கா, ஆனா ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கு. நான் எதுக்கு படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன், நோட்டீஸ் கொடுக்கும் போதே சொல்றேன். நோட்டீஸ் கொடுக்கும் போது எல்லாரும் வாங்கி ராக்கெட் பண்ணணும். கிளாஸ் நோட்டீஸ் கொடுக்கும் போது ராக்கெட் பறகுது. அதை ஒருத்தர் கூட நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும். இங்க வந்துருக்கவங்களாம் பாருங்க, எல்லாமே பெற்றோர்கள் இருக்கீங்க. இதெல்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ண டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கிறது அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு நான் வேலைக்கு போகணும், யாருமே வசதியான குடும்பத்தில் வந்தவங்க இருந்தாலும் வேலைக்கு போகிற அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. இதை எப்படி நம்ம மாத்தாடுறது? இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பெற்றோர்கள் வந்து வர சொல்லணும். படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும். இது சொல்லாத என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட்டும் நம்ம தெரிஞ்சு கொடுக்குற வசதியும் சினிமா நம்மளை ரொம்ப மாற்றிடும். எங்க போனாலும் சினிமா நடிக்கிற ஒரு போட்டது. நாங்கள் சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். பொண்ணுக்கும் நடுவில் மாப்பிளைக்கு நடுவில் ஒரு சினிமா நடிக்கிறோட போட்டது. அப்ப எதுக்காக சினிமா இளைஞர்களை மாற்றிக்கிறது அப்படின்னு பாருங்க. பொண்ணுக்கும் மாப்பிளை நடுவில் அவங்க போட்டோ எதுக்கு வைக்கணும்? அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா போட்டோ வச்சிருந்தாலும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு விடிய விடிய 10 நாளா வேலை செஞ்சுருக்கு, தூக்கமே அவருடைய படத்தை வச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கோம்? சினிமா நம்ம எவ்வளவு பாதிருக்கு. சினிமா நடிகர் தான் பெரிய ஹீரோவா நடிச்சிருக்காங்க. உலகத்தில் அவங்க தான் பெரிய ஹீரோ. நான் இங்க வந்திருக்கும்போது எனக்கு பெரிய ஹீரோஸா பாருங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் நோக்கமாக எடுத்து போறவங்க எத்தனை பேர் இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன இதுக்கப்புறம் வழி எடுக்க போறவங்க யாரா இருப்பாங்கன்னா இங்க இருக்கிறவங்க தான். இங்க இருக்கிற ஆசிரியர்கள் தான் என்ன இதுக்கப்புறம் வழி எடுக்க போறாங்க. வெற்றி நடை போட போகிறது அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை. அப்ப இளைஞர்கள் எந்த ரூட்ல போயிருக்காங்க? 1000க்கும் மேற்பட்ட நோட்டீஸ் வந்திருக்கு. கொடுக்கும் போது அவங்க வந்து ராக்கெட்டோம்னா வேலைக்கு போகிறதுக்கு அவேர்னஸ் இல்லை. அப்ப எப்படி கஷ்டம் வேலைக்கு போகணும்? படிக்கும் போது நீங்க அவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்குறது. ஏதோ என் பையன் காலேஜுக்கு போறான், அதுலயே பெருமை பல பேருக்கு. பையன் காலேஜுக்கு போறான், ஜாலியாக போறான், அவங்களுக்கு தேவையான பண்ணி கொடுக்குறோம். காலேஜுக்கு சொன்ன வேலை இல்லை. அவனுக்கு என்ன திறமை இல்லை, அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், அவன் யார் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது யார் சொல்லி கொடுக்க முடியும்? பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி எஸ்எம்எஸ் இன்ஸ்டியூட் வந்து படிச்ச முடிச்சவங்களுக்கு மட்டும் வழிகாட்டுறது இல்லை. படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் போறனா அவன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும். படிக்கும் போதே அவனை எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? அவனோட திசை மாதிரி போகாம இந்த 4 வருஷத்துல ஒழுங்கா படிச்சா படிச்சு முடிச்சு வந்த உடனே வேலைக்கு போகணும். நிறைய காலேஜ்ல அவங்களே இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுல போக்கஸ் பண்றதுக்கு நான் எப்படி போக்கஸ் பண்ணணும், என்ன படிக்கணும்? நீ அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முடிச்ச உடனே வேலைக்கு போகணும். எத்தனையோ உங்களுக்கு எதிர்த்தும் செலவு பண்ண ரெடியா இருக்கும். ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட்ல அவங்க பையனை சேர்த்து அவங்க கேட்கிற ஒரு 5000 10,000 கொடுத்து ரெடியா இருக்கு. வாரம் ஒரு படத்துக்கு போறாங்கன்னா 1000 செலவு பண்ணணும். ஆனா வந்து அவனை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு பொறுப்புமாக இருக்கிற அப்போ பேரண்ட்ஸுக்கு தான் முக்கியமான அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்லணும். காலேஜ் போயிட்டாங்கன்னா உடனே வேலை கிடைச்சணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். எத்தனை காலேஜ் என்ன படிக்கிறதுக்கு அவங்க பணம் வாங்குறது மட்டும்தான் படிக்கிறதா இருக்காங்க. பணம் வாங்கலாம், படிக்கலாம், வெளியே வரணும். அவங்க எங்க வேலைக்கு போகணும் ஐடியா கூட இருக்கிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரியான இன்ஸ்டியூட் அவங்க காலேஜ் படிக்கும் போது படிக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம எய்மா இருக்கு. வருஷம் வேலை செஞ்சவங்க எஸ்எம்எஸ் கூட இணைந்து, அதாவது அக்கௌண்ட்ஸ், அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் படிச்சிருக்கலாம்.
ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி. நீ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலை இருக்கு. நான் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணேன். பல டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு கம்பெனி. லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு, அக்கௌண்டன்ட் இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, மீடியா இருக்கு. ஒரு கம்பெனி இல்லாத வேலையே கிடையாது. எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும். ஐடி இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ண போறாங்க. அவங்களோட பேசிட்டே இருப்பாங்க. உங்களை வந்து வரைகெடுத்ததுக்கு ஒரு சீனியர் இருப்பாங்க. இப்படி பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வேலை இல்லை. எதுக்காக நம்ம வில்லேஜ் இருக்கிறவங்க நம்ம ஒரு பெரிய பணக்காரங்க கிடையாது. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா வந்து இந்த காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அவேர்னஸ் இருக்கிறது. இந்த 4 வருஷத்தை எப்படி பயன்படுத்திக்கணும், டைமும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஒரு நிமிஷமும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு படத்தை திரும்ப பார்க்கறாங்க, அது எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணலாம், போன்ல எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணலாம். நான் அங்கே டிராவல் பண்றப்ப பார்க்கறதுக்கு நைட்ல டிராவல் பண்ணுறேன், பெங்களூர் டு சேலம். காலையில 4 மணிக்கு போனாலும் அந்த போனை ஊட்டிகிட்டே இருக்கேன் பஸ்ல. ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸும் அவங்க என்ன பண்றாங்க, லேடிஸ் நிறைய பேர் பார்க்கணும். நைட் 12 மணிக்கு போனாலும் அதே தொடங்கிட்டே இருக்கு. இந்த டைமை எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம். வீட்டுல இருந்தாலும் அதே பண்றாங்க. இந்த போன் எவ்வளவு நமக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்றதுக்காக அதை சொல்றேன். அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. ஒருத்தவங்க பேசலாம், டிவி ஏதாவது ஒரு டைகிராம் வந்துருக்குமா, அந்த டிவி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷமா வந்து சம்பந்தம் இல்லாத வீடியோஸ் வந்து இதை எப்படி மாற்றப்படும்? இளைஞர்கள் வந்து ஒரே ஒரு குறிக்கோளோட ஒரு எண்ணத்துல போறதா அவங்க ஏதாவது சாதிக்க முடியும். இதை படிக்கும் போதே அவங்க சொல்லி கொடுக்கும். காலேஜ்லேயே நல்லா சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த 45 days ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக யார் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்களால கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ல அவார்டு வாங்க போறவங்க அவங்கள பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து புதுசாக டாப்பர் காலேஜில் வாங்கினவங்க கிடையாது, நிறைய மார்க் கிடையாது. ஒரு ஆபரேட்டர் படிச்சு இங்கிலீஷ் பேச தெரியாம இருந்தால் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ், வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய ஆசிரியர்கள், எனக்கு உருவாக உதவக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி, சார் வந்து பெங்களூர் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில அச்சோடியா இருக்காங்க. அவருக்கு காலேஜ்க்காக ஊருக்கு வந்திருக்கிறவங்க எங்களுக்காக வந்திருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சேதுராமன் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி, எஸ்எம்எஸ் மெயின்டெய்னிங் டைரக்டர் ஜோதி குமரேசன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன போல உங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம், பெற்றோர்களும் உங்களை மாணவர்களும் பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஐடியில் வந்து பண்ணுறவங்க, கம்பெனிஸ் இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஸ்டேஜில் பேச வச்சு அழகு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.